ஆமா, நம்ம எழும்பி பிரகாசிக்க போகிறோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பிரகாசிக்க போகிறீங்க. நீங்க பிரகாசிக்க போறீங்க. ஆமா, இந்த வருஷம் ஜனவரி மாசம் ஆரம்பிக்கும் போது இந்த வாக்குத்தத்தத்தை பாட்டா கொடுத்துட்டாரு. அப்புறம் அடுத்த ஸ்டான்ஸா வரணும் நாங்க காத்துக்கிட்டே இருந்தோம், ஜெபிச்சுக்கிட்டே இருந்தோம். ஒரு நாள் நாங்க குடும்பமா உட்கார்ந்து கொண்டு இருந்தோம். ஜெசிமா அழகா அந்த ஸ்டான்ஸா கொண்டான காரியங்களை ஆண்டவர் அழகாக வெளிப்படுத்தினார். வசனங்களை நாங்க தேட ஆரம்பிச்சோம். கர்த்தர் கற்றுக் கொடுத்தார், ராகங்களை கொடுத்தார். இன்றைக்கு அந்த பாடலை நிறைவாய் மாற்றி கொடுத்திருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். பாடலாமா? விடியற் காலத்து வெளிச்சம் எழும்பும், சத்தமா சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கும். இவ்வளவுதானா? இன்னும் நீதி எனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தரின் மகிமை பின்னாலே காக்கும். விடியற் காலத்து வெளிச்சம் எழும்பும், சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கும். நீதி எனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தரின் மகிமை பின்னாலே காக்கும். கூப்பிடுவே நீ பதிலளிப்பீர், சத்தமிடுவே இதோ நான் என்பீர். கூப்பிடுவே நீ பதிலளிப்பீர், சத்தமிடுவே இதோ நான் என்பீர். மகிமையானவரே, மகிமை நிறைந்தவரே, மகிமையானவரே, மகிமை நிறைந்தவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கூப்பிடுவோம், அவர் பதில் அளிப்பார். எத்தனை பேர் இதை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்னு தெரியல. ஒரு மாத காலமாய் ஆண்டவர் நம்மளுடைய கூப்பிடுதலுக்கு எல்லாம் பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த புதிய மாதத்திற்குள்ள நம்மளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அவருடைய அன்பு பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது. கேன் வி இமேஜின்? இப்போதான் இந்த வருஷத்துக்குள்ள என்டர் ஆன மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதம் அளவும் கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருந்திருக்கிறார். ஆக்சுவலா சொல்ல போனா லாஸ்ட் மந்த் ஃபுல்லா ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருந்தார். விடியற் காலத்து வெளுப்ப போல நம்ம வெளிச்சம் எழும்பி இருக்குது, நம்ம சுகவாழ்வு துளித்திருக்கிறது. ஆமென். அவர் போதுமானவராக இருந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க, போதுமானவர். நீர் போதுமானவர். ஏன் நான் அவ்வளவு தைரியமா சொல்றேன் தெரியுமா? இந்த விடியற் காலத்துக்கு என்று ஒரு மகிமை இருக்கிறது. அந்த மகிமை என்ன மகிமை தெரியுமா? யாத்ராகமம் 16 ஆண்டவர் சொல்றார், விடியற் காலத்துல என் மகிமையை காண்பீர்கள். ஆமென். என்ன வந்துச்சு? மன்னா. விடியற் காலத்து மகிமை மன்னா. அந்த மன்னாவை சேர்க்க ஆரம்பிச்சாங்க ஒவ்வொருத்தரும் அவங்க அளவுக்கு தக்கதாக. கொஞ்சமா சேர்த்தவங்களுக்கு குறையே இல்லை, அதிகமா சேர்த்தவங்களுக்கும் அதிகமா இல்லை, அளவுக்கு தக்கதாய் ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவையோ அந்த தேவைக்கு ஏற்றார் போல மன்னா இல்லை, விடியற் காலத்து மகிமை இருந்தது போல இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு அந்த விடியற் காலத்து வெளுப்ப போல போதுமானவராக இருந்திருக்கிறார். ஆமென். போதுமானவர். எத்தனை பேர் சொல்றீங்க போதுமானவராக இருந்திருக்கிறார்? போதுமானவர். எனக்கு ஒரு குறைவும் இல்லை, ஒரு குறைவும் இல்லை. கூப்பிடுவேன் நீர் பதிலளிப்பீர், சத்தமிடுவேன் இதோ நான் என்பீர். கூப்பிடுவேன் நீர் பதிலளிப்பீர், சத்தமிடுவேன் இதோ நான் என்பீர். மகிமையானவரே, மகிமை நிறைந்தவரே, மகிமையானவரே, மகிமை நிறைந்தவரே. ஹல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஒரு நாள் காலை வேளையில் அப்படி நான் ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் ஒரு சில வசனங்கள் ஞாபகப்படுத்தினார். ஆண்டவர் நமக்கு நீதியின் சூரியன். ஹல்லேலூயா. அவருடைய செட்டைகளின் கீழ் நமக்கு என்ன உண்டு? ஆரோக்கியம். தாவீது ராஜா சொல்றாரு, அப்பா நீங்க என் சூரியனும் என் கேடகமுமானவர். The Lord God is my sun and shield. Yes. He gives grace and glory. Amen. அவர் என் வாழ்வின் வெளிச்சமானவர். இன்றைக்கு நம்ம கேட்ட சங்கீதம், இன்னைக்கு வாசிச்சல சங்கீதம், என் தேவன் என் வெளிச்சம் என் ரட்சிப்புமானவர், நான் யாருக்கு அஞ்சுவேன்? அவர் என் வாழ்வின் வெளிச்சமா இருப்பதனால நான் பயமின்றி வாழ்ந்துடுவேன். ஆமென். நான் யாருக்கு பயப்படுவேன்? நான் யாருக்கு அஞ்சுவேன்? ஏன்னா அவர் வெளிச்சமா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது என்று வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம வாசிக்கிறோம்.
சூரியன் போல் பிரகாசமே, வல்லமையான அவருடைய முகம் பிரகாசித்தது. இந்த வெளிச்சத்துல நாமும் பிரகாசிக்க போகிறோம். ஆமென். அவரை பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தன. இன்றைக்கு நாம் அவருடைய வெளிச்சம் நம்மோடு கூட இருப்பதனால நாம் பயமின்றி வாழ போறோம். நம்ம உயர எழும்ப போகிறோம். நாம் மற்றவர்களுக்கு, மற்றவர்களுடைய இருளில் நாம் வெளிச்சமாய் மாற போகிறோம். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பயப்பட மாட்டீங்க. நீங்க பயப்பட மாட்டீங்க. நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சூழ்நிலைகளை கண்டு நீங்க பயப்பட வேண்டாம். மனிதர்களை கண்டு நீங்க அஞ்ச வேண்டாம். ஏன்னா நீதியின் சூரியன் நமக்கு கேடகமா இருக்கிறார். ஓ, நீதியின் சூரமா இருக்கிறவர் எனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். அவருடைய முகத்தை நான் பார்க்கிறேன். யாரை பார்க்க வந்திருக்கிறீங்க? நீங்க கர்த்தரை பார்க்க வந்திருக்கிறீங்க. கர்த்தரை பார்க்கிற எல்லா முகங்களும் பிரகாசிக்கும். கரங்களை தட்டி உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடைந்தது போல என் முகம் பிரகாசிக்கும். உயர எழும்புவேன், பிரகாசிப்பேன். எப்படி தெரியுமா? இருளின் வெளிச்சம் நீங்க தான். இருளில் வெளிச்சம் நீங்க தான். ஆமென். ஹalleluya. பாடலாமா? நீதியின் சூரியனே, கேடகமானவரே, என் வாழ்வின் வெளிச்சமே, பயமின்றி வாழுவேனே. One more time. நீதியின் சூரியனே, கேடகமானவரே, என் வாழ்வின் வெளிச்சமே, பயமின்றி வாழுவேனே. சூரியன் போல் பிரகாசமே, வல்லமையான உம்முகமே. சூரியன் போல் பிரகாசமே, வல்லமையான உம்முகமே. உயர எழும்பிடுவே, இருளில் வெளிச்சமாவே. உயர எழும்பிடுவே, ஹalleluya. ஹalleluya. மியூசிக் இல்லாம ரொம்ப ஹெவியா இருக்கனால உங்களுக்கு பாட்டு கத்துக்க முடியாம இருக்கும். நீதியின் சூரியனே, கேடகமானவரே, அட அட என்ன அழகா பாடுறீங்க. சத்தமா என் பாடுங்க. வாழ்வின் வெளிச்சமே, பயமின்றி வாழுவேனே. என்னோட நீதியின் சூரியனே, நீதியின் சூரியனே, கேடகமானவரே, என் வாழ்வின் வெளிச்சமே, பயமின்றி வாழுவேனே. சூரியன் போல் பிரகாசமே, வல்லமையான உம்முகமே. சூரியன் போல் பிரகாசமே, வல்லமையான உம்முகமே. உயர எழும்பிடுவே, இருளில் வெளிச்சமாவே. உயர எழும்பிடுவே, இருளில் வெளிச்சமாவே. உன் சுகவாழ்வு துளிர்க்கிறதுக்கு காரணமே இருளில் நாம் வெளிச்சமாய் மாறுவதற்கு தான். ஆமென். ஓ, உன் நீதி உனக்கு முன்பதாக செல்வதற்கு காரணமே இருளில் நீ வெளிச்சம் ஆவதற்கு தான். ஆமென். ஆமா, உனக்கு வெளுப்ப போல உன் வெளுப்பு எழும்பணும்னா காரணமே இருளில் நான் வெளிச்சம். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். இருளில் நான் வெளிச்சம். இருளில் நான் வெளிச்சம். இருளில் நான் வெளிச்சம். இருளில் நான் அவர் முகத்திலே பிரகாசிக்கும் போகிறோம் நம்ம. ஜீசஸ். ஒன் மோர் டைம் நல்லா சத்தமா கையை தட்டி பாட போகிறோம். நீதியின் சூரியனே, கேடகமானவரே, என் வாழ்வின் வெளிச்சமே, பயமின்றி வாழுவேனே. நீதியின் சூரியனே, நீதியின் சூரியனே, மேல எல்லாரும் சந்தோஷமா. கேடகமானவரே, என் வாழ்வின் வெளிச்சமே, என் வாழ்வின் வெளிச்சமே, பயமின்றி வாழ்வேனே. பயமின்றி வாழுவேனே. சூரியன் போல் பிரகாசமே, வல்லமையான உம்முகமே. சூரியன் போல் பிரகாசமே, வல்லமையான உம்முகமே. உயர எழும்பிடுவே,
வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். என் நீதி எனக்கு நாளை சொல்லும். கர்த்தரின் மகிமை நாளை காட்டும். விடிய காலத்தில் வெளிச்சம் எழும்பும். சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். என் நீதி எனக்கு நாளை சொல்லும். கர்த்தரின் மகிமை நாளை காட்டும். கூப்பிடுவே நீ பதில் அளித்து. சத்தமிடுவே இதோ நான் என்று. கூப்பிடுவே நீ பதில் அளித்து. சத்தமா சத்தமிடுவே இதோ நான் என்று. மகிமையானவரே மகிமையானவரே மகிமை நிறைந்தவரே மகிமையானவரே மகிமை நிறைந்தவரே. நல்ல கரங்களை உற்சாகமாய் தட்டி அந்த மகிமையானவருக்கு மகிமை செலுத்தலாமா? அப்பா மகிமையானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். மகிமை நிறைந்தவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிறவர். அப்படியே கண்களை மூடி நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருங்களேன். நம் நீதியின் சூரியனை நல்ல ஸ்தோத்திரிங்க, நல்ல மகிமைப்படுத்துங்க. அவர் எல்லா மகிமைக்கும் பாத்திரராயிருக்கிறார், எல்லா கனத்திற்கும் பாத்திரராயிருக்கிறார். 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற தேவன் நம் மத்தியிலும் நம் துதியிலே வாசம் செய்யும்படியாக அவர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் என்பது உண்மை. அவருடைய முகம் சூரியனை போல் பிரகாசிக்கிற முகமாய் இருக்கிறது. அவருடைய முகம் சூரியனை போல் பிரகாசிக்கும். அந்த முகத்தை நோக்கி பார்க்கிறவர்களுடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில இருள் இருக்குன்னா we have to turn towards the sun. We have to turn towards the sun of righteousness. நீதியின் சூரியன். He is not just the sun, he is the sun, S-O-N, he is the sun of righteousness. அந்த நீதியின் சூரியனை நோக்கி பார்ப்போமா? அவர் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கிறது. சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு ஆரோக்கியமற்று நின்று கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரே ஒரு இடம் தான் அவருடைய செட்டைகளின் கீழ் தான். அந்த செட்டைகளின் கீழே நமக்கு சுகம் உண்டு. அந்த செட்டைகளின் கீழே நமக்கு ஆறுதல் உண்டு. அந்த செட்டைகளின் கீழே நமக்கு மகிமை உண்டு. இன்றைக்கு என்னெல்லாம் உங்க தேவைகள் இருக்கிறதோ இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து அந்த நீதியின் சூரியனை நோக்கி பார்த்து ஒரே வார்த்தை சொல்லுங்க, அப்பா உங்க செட்டையின் கீழே எனக்கு நன்மை உண்டாகட்டும். உம்முடைய செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் உண்டுனா எல்லாம் குணப்பட்டு ஆரோக்கியமாகட்டும். உம்முடைய செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் உண்டு. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? எல்லாவற்றையும் கர்த்தர் குணப்படுத்த வல்லவராக இருக்கிறார். குணப்படுத்த வல்லவராக இருக்கிறார். குணமாக்குகிறது அவருடைய செட்டையின் நிழல்னா இப்ப கர்த்தருடைய கரம் உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறது. அவர் பரிகாரியான கர்த்தர், நீதியின் சூரியன் இதோ உதித்திருக்கிறார். இதோ வெளிச்சமாய் வாழ்வாய் சுகமாய் பலனாய் விடுதலையாய் ஆரோக்கியமாய் அற்புதமாக அபிஷேகமாக கர்த்தர் உங்க மேல இறங்கி கொண்டு இருக்கிறார். ஆண்டவரே, பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி இருக்கிறாங்க. உயர்த்தப்பட்ட கரங்களை கர்த்தர் தொடுவீராக. உயர்த்தப்பட்ட கரங்களை கர்த்தர் பிடிப்பீராக. இப்பொழுது காயப்பட்ட கரம் இதோ என் ஜனத்துடைய கரத்தோடு கூட இணைகிறதுக்காய் சோத்திரம். வாழ்வின் எல்லா நிலைகளிலும் ஒரு உயர்வை, ஆண்டவரே ஒரு சுகத்தை, ஒரு ஆரோக்கியத்தை நாங்க பேசுகிறோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நல்ல வாய் நிறைய சோத்தரித்து கொண்டாடுங்க. இருளில் வெளிச்சம் உதிக்கட்டும். இருளில் வெளிச்சம் உதிக்கட்டும். இன்னும் மேலமாய் கமான் இன்னும் மேலமாய் வாய்களை திறந்து நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை தொடுகிறதுக்காக நன்றி, என்னை அபிஷேகிக்கிறதுக்காக நன்றி, என் மேல அற்புதத்தை கர்த்தர் தருகிறதுக்காக நன்றி, வியாதிகள் நீங்குகிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள் நீங்குவதாக, கட்டிகள் மறைவதாக, ஆண்டவரே இருதய நோய்கள் மாறுவதாக, வலிகள் மறைவதாக. இயேசுவின் நாமத்தில் குடும்பங்கள் கட்டப்படட்டும். விடுதலை உண்டாகட்டும். சுகம் உண்டாகட்டும். அற்புதம் உண்டாகட்டும். சூரியன் போல் பிரகாசமே வல்லமையான உம்முகமே. சூரியன் போல் பிரகாசமே வல்லமையான உம்முகமே. உயர எழும்பிடுவே. இருளில் வெளிச்சமாவே
மகிமையானவரே, மகிமை நிறைந்தவரே, One last time, மகிமையானவரே, மகிமையானவரே, மகிமை நிறைந்தவரே. இருளில் நன்றி அப்பா, நீ நன்றி அப்பா. வெளிச்சம். சொல்லுங்க, இருளில் இருளில் நான் நான் வெளிச்சம். வெளிச்சம். ஏன்னா நீதியின் சூரியன் எனக்கு உண்டு. ஆமென். நித்திய வெளிச்சமானவர் எனக்கு உண்டு. ஆமென். கேடகமானவர் எனக்கு உண்டு. உண்டு. சூரியனை போல பிரகாசிக்கிற முகமுடையவர் எனக்கு உண்டு. உங்க நாமத்துல என் ஜனங்களை மனதார நாங்க வாழ்த்துகிறோம். சந்தோஷமா ஆரவாரத்தோடு அர்ப்பணிப்போடு ஆலயத்தில் இந்த மாதத்தை துவங்கி இருக்கிறோம். உங்க மகிமை என் ஜனங்கள் நிறைவா இந்த மாதம் முழுவதும் சுதந்திரிப்பார்களாக. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். குடும்பங்களில எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுவதாக. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஒரு குறைவும் இல்லாம இருப்பதாக. ஆமென் சொல்லுங்க. குடும்பத்திலே சமாதானம் நிறைவா இருப்பதாக. ஆமென் சொல்லுங்க. ஆமென். மீதம் எடுப்பார்களாக. ஆமென். ஆமென். எல்லாவற்றிலும் உம்மோடு கூட இசைவாய் உம்முடைய பரிசுத்தத்திலே ஆண்டவரே சாட்சியாய் வாழ்வார்களாக. ஆமென். உங்க சமூகம் என் ஜனங்களை காக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.